அண்மை செய்தி. மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது மத்திய அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 100 நாள் வேலையை மத்திய அரசு சிதைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வணக்கம். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைக்கும் சின்னாபன்னமாக்கும் முயற்சியை மத்திய பாஜக அரசு செய்கிறது என தமிழ்நாடு முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். தேசத்தந்தை காந்தியடிகள் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திரிக்க முயற்சிக்கிறார்கள் எனவும் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். 100% ஒன்றிய அரசினுடைய நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவார்களாம் எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். இவை அனைத்திற்கும் மேலாக நாட்டிலே வறுமையாய் முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ள நம் தமிழ்நாடு தண்டிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். வறுமை இல்லாத மாநிலம் என்பதற்காகவே இருப்பதிலே குறைவாகத்தான் இத்திட்டத்தின் பயனாளிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அதே போல பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வலியுறுத்த ஒரு திட்டத்தை ஆவணத்துடன் அளிக்க ஒன்றிய பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் இது போன்ற எப்படி பின்வாங்கினார்களோ, அதாவது ஏற்கனவே கொண்டு வந்த அந்த 3 ஃபார்முலைஸ் மற்றும் உள்ளிட்ட போன்றவற்றில் எப்படியெல்லாம் பின்வாங்கினார்களோ அதே போல இந்த திட்டத்தையும் அவர்கள் பின்வாங்குவார்கள் எனும் நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள் மக்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். எனவே மக்களின் திட்டத்திற்கு ஆளாகாமல் இப்போதே திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும், அதாவது இந்த பெயர்மாற்ற திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் ஒன்றிய பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேசத்தந்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள் என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்பட்டு வரும் திட்டத்துக்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவதற்காக அவர் தனது கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்.